ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் டாய் பாய் லவ் ஸ்டோரியை 2வது பார்ட் பார்த்துடலாமா? போன எபிசோடில் லாஸ்ட்டாக ட்ரிங்க் வாங்கி கொடுன்னு சொல்லி சன்னு அடம்பிடிச்சால டின்னு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வெளியே கூட்டிகிட்டு போயிருப்பான். மிச்சம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களும் இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. போகுது போகுது ரவுண்டு எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கு. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சன்மீன் டின்னுக்கிட்ட, டேய் நான் உன்னை விட பெரியவன் இல்லையா, என்ன அண்ணான்னு கூப்பிடுன்னு சொல்ல, எது அண்ணாவா, நீ வெறும் சன்மீன் தான், வேணா உன்னை அங்கிள்னு சொல்லி கூப்பிடவான்னு சொல்லி போதையில் 2 பேரும் லூஸு மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்காங்க. எப்படியோ 2 பேரும் வீடு போய் சேர்ந்துட்டானுங்க. டின்னு ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லி டிஷர்ட்டை கழட்ட, அதே மாதிரி சன்மீனும் டிஷர்ட்டை கழட்டுறான். பயப்படாதீங்க, எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்கலை, 2 பேரும் போதையில் மட்டையாயிட்டானுங்க. காலையில் டின்னோட அவங்க அம்மா இந்த கோலத்தை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கு, சரியான கோவத்தில் இருக்காங்க. 2 பேரும் பண்ண காரியத்துக்கு வெறும் கஞ்சி மட்டும்தான்டான்னு கோவத்தில் கொடுக்க, நைட்டு 2 பேரும் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போய் தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டுருக்காங்க. சன்மீன், நீ ரொம்பவே நல்ல பையன் நினச்சிட்டு இருந்தா, ஆனால் நீ இப்படி செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை, என்னோட 2 பசங்களும் இப்படி இருக்காங்கன்னு டென்ஷனில் கத்துன்னு கத்துறாங்க. டின்னும் சன்மீனும், அம்மா சாரிம்மா, நாங்கள் ஒன்றும் அதிகமாக குடிக்கல, லைட்டாக தான் குடித்தோம், இனிமேல் இப்படிலாம் பண்ணவே மாட்டோம், சாரிம்மான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அவங்க அம்மாவும் உங்கள் 2 பேர்னால என்னால் ஒரு வேலையும் செய்யவே முடியலடா, போய் 2 பேரும் எதையாவது செஞ்சு மார்க்கெட்டில் விற்றுட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்ல, டின்னும் அவங்க அம்மாவோட வேலை தெரியும் இல்லையா கொஞ்சமாக அது, ஸோ ஓகே அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு சன்மீனை கூட்டிகிட்டு போய் வேலையை ஆரம்பிக்கிறான். அதுக்கு சன்மீன் கேட்குறான், நைட்டு 2 பேருக்குள்ளே எதுவும் நடக்கலடா அப்படின்னு கேட்க, டின்னு வந்துக்கிட்டு, என்னடா நடந்துச்சு, ஏன் இதையே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்க, அதை மறந்துட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பானை பண்ணிட்டு கிடக்குறானுங்க. பானைன்னு பேரில் என்னமோ செஞ்சுட்டு கிடக்குறாங்க. இந்த பானைன்னு பேரில் எதுமோ செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கலான்னு சொல்லி போகும்போது பக்கத்தில் அந்த தோர் இருந்துக்கிட்டு, டேய் நைட்டு சேஃபாக வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஏதாவது நடந்துச்சான்னு கேட்க, டின்னும் சன்மீனும் சேஃபாக தான் நாங்கள் போனோம், நீங்கள் என்ன ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் சேஃபாக போனீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு பின்னாடி பாப்பு, நம்ம 2 பேருக்குள்ளேயும் என்னமோ நடந்துச்சு, அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, பார்த்தா 2 பேரும் போதையில் கசமுசை பண்ணி வச்சுருக்காங்க நைட்டு. பாப்புக்கு தான் பயங்கரமான வெக்கம். சன்மீன் சும்மாவே நின்றுட்டு இருக்கான். அதுக்கு தின்னுட்டு, ஏதாவது பேசுடா, வரவங்கிட்ட ஏதாவது இதை கொடுத்து அதை கொடுத்து போன தடவை பண்ண மாதிரி செய்யிடா, சும்மாவே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன தெரியும், போன தடவை நீ செய்ய சொன்ன நான் செஞ்சேன், எனக்கு சும்மாவே தாய் லாங்குவேஜ் வராதுல, நான் என்னடா பேசன்னு சொல்லி திருன்னு முழிச்சு நின்றுக்கிட்டே இருக்கான். எந்த பொருளும் விற்கவே இல்லை. அதனால டின்னு ஒரு ஐடியா பண்ணான். சன்மீன் அந்த ஊரில் பழைய காலத்துலலாம் இளவரசர்கள் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வேஷம் போட வச்சு வந்து கடை முன்னாடி நிற்க வச்சா டக்குன்னு எல்லாமே விற்கும். ஏன்னா சன்மீன் ரொம்ப அழகாக இருக்கான் இல்லையா, அதுக்காக அப்படி பண்ணா. சொல்லவா வேணும், சும்மா அம்சமாக வந்து நிற்க அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சொல்லு விட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அப்படியே கட் பண்ண அஸ்யூஷுவல் அந்த பொருள் வாங்க வராங்களோ இல்லையோ, நம்ம சன்மீனை பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ ஒரு லேடி வந்துட்டு சன்மீனோட ஆப்ஸ் ஆன் பார்த்துட்டு இருக்க, ஜொல்லு ஒழுகிட்டு இருக்குது. அப்போ ஒருத்தன் என்ட்ரி ஆகுறான். இவன் பேரு சாய்னம். வரும்போதே டின்ன பார்த்துக்கிட்டே வரான். பட் அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை. இந்த சாய்னம் வந்ததும் இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே விற்கிறது தானான்ட்டு டின்னை பார்த்தே கேட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த சன்மீன், சரியில்லையே அவன் பார்வைன்ட்டு, இந்த பக்கம் நகர்ந்து வா நான் பேசிக்கிறேன்னு, இங்கே இருக்கிற பொருள் மட்டும்தான் விற்கப்படும் சொல்கிறான். டின்னும் இவன் வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கானே, சரியில்லை சார், இதை பாருங்க சார், இதெல்லாம் நாங்கள் கையிலேயே பண்ணதுன்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்காட்ட, அதை தொட்டு வாங்குற விதத்தை பார்த்தீங்களா, இந்த சாய்னம் பொருளை எங்கே பார்த்துட்ருக்கான், டின்னையே தான் பார்த்துட்ருக்கான். இந்த பொருளை தொட்டு பார்த்துட்டு ரொம்பவே சைனிங்காக இருக்குன்னு டின்னை பார்த்து பேசிகிட்டு இருக்க, இது சங்மீனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதில் வேற சைனம் பேர் என்னன்னு கேட்க, பவுலு, அது கூட உனக்கு தெரியாதா மீனும் கேட்க, இல்லை நான் உங்கள் பேரை கேட்டேன்ட்டு டின்னை பார்த்து கேட்க, சன்மீன், நான் என்னை பார்த்து பேசுங்க, என் பேர் சன்மீன், நல்லா இருக்கேன்ல, க்யூட்டாக இருக்கானா அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்ச காட்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த சைனம் சுற்றி சுற்றி டின்னையே பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கான். உங்கள் பேர் என்னன்னு கேட்க, நான் டின்னுங்க. சரி உங்கள் வீடு எங்கே இருக்குது, ஏன் கேட்குறேன்னா பொருள் கம்மியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், உங்கள் வீடு எங்கேன்னு சொல்லி கேட்க, டின்னும் எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வரீங்களா, நான் எங்கள் வீட்டில் நிறைய பொருட்கள் எங்கள் அம்மா நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க, வந்தீங்கன்னா நான் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த சாயனம் எதுக்கு வீடு வரைக்கும் போகிறான்றது தெரியல. இந்த சாயனம் வீட்டுக்கு வேற போயிட்டான். டின்னும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இவங்க சிட்டிலேருந்து வந்திருக்காங்க, நம்ம பொருட்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் காட்டுங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் கையிலே பண்ணது அது இதுன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த டின்னுக்கு ஏதோ கால் வருது. அம்மா நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டான். அவங்க அம்மாவும், டின் டின் அப்படியே விட்டுட்டு போற, வந்தவங்கள என்னன்னு பாருடான்னு சொல்ல, இல்ல இல்ல பரவாயில்ல அவர் போய் பேசட்டும், நான் வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கேன், அதுக்கு சில கலைப்பொருட்கள்லாம் வேணும், அதனால தான் நான் பார்க்க வந்தேன், நீங்க நியூ கலெக்ஷன்ஸ் இருந்தால் காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ரொம்ப பவ்யமா அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த டின்னு இங்க ஃபோன் பேச வந்தான்ல, ஒரே சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நான் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிடுறேன், ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். மேபி அவன் டூரிஸ்ட் கைடாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தான்ல, அந்த ஜாப் கிடச்சிருக்கும் போல. இந்த சன்மீன் எங்கே அங்கே இருக்கிறான், டின்னு இருக்கிற இடத்துல தானே இருப்பான். என்ன டின்னு, டூரிஸ்ட் கைடுக்கான ஜாப் கிடச்சிருச்சான்னு கேட்க, டின்னு இது என்னோட பர்சனல், நீ இதில் தலையிடாதான்னு சொல்கிறான். ஏன்னா
டின்னு ஒரு தடவ சன்மீன் கிட்ட கேட்டிருப்பான்ல, "நீ ஏன் ஊருக்கு வந்தன்னு?" கேட்டதுக்கு, "இது என் பர்சனல் நீ கேட்காதன்னு சொன்னேன்ல." அதுக்கு இப்ப பதிலடி குடுக்குறானாமா. சன்மின் அதுக்கு பதில் எதுவும் சொல்லவே இல்ல. அதுக்கு பதிலா, "எனக்கு கழுத்துல என்னமோ எரியுது என்னன்னு பாருன்னு" சொல்ல, டின்னு, "ஓ இந்த ஊர் ஹீட்டு உனக்கு சேரல, பர்ன் ஆயிருக்குன்ட்டு" ஆலோவேராவ எடுத்து தடவி விட்டுட்டு இருக்கான். சன்மின் அப்பவும் கூம் அப்படின்றான். டின்னு, "ஓ கூம்னா ட்ரீம் தானன்னு" சொல்றான். "ஓ உனக்கு அது தெரியுமா? ஆமா உன் ட்ரீம தேடி நீ போ. ஃபாலோ பண்ணிட்டே போ. நல்லதே நடக்கும்ன்னு" சொல்ல, "எங்க நல்லது நடக்கிறது? எங்க அம்மாவ விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அவங்க தனியாலாம் இங்க இருப்பாங்க" அப்படின்னு சொல்றான் டின்னு. அதுக்கு சன்மீனு, "நீ ஒண்ணும் வருத்தப்பட வேணாம். நான் வேணா பார்த்துக்கிறேன்னு" சொல்றான். டின்னு ஆலுவேரா தடவி விடுறதும், சன்மீன் டின்ன ரசிக்கிறதும், அட அட அட! இங்க டின்னு அம்மா கிட்ட அந்த சயனம் ஃபுல்லா டின்ன பத்தியே பேசிட்டு இருக்கிறான். "உங்க பையன் செம கியூட்டு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றானே" அப்படின்னு சொல்ல, டின்னோட அம்மாவும், "ஆமா அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான். அவனுக்கு டூரிஸ்ட் கைடு ஆகணும்னு தான் ஆசை" அப்படின்னு சொல்ல, இது போதுமே இந்த சயனம்க்கு. "அப்பனா உங்க பையன எங்க ஹோட்டலுக்கு ட்ரெய்னிங்க்கு வேணா அனுப்புங்க. அங்க அதிகமான இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் தான் வருவாங்க" அப்படின்னு சொல்ல, "என்னது இவ்ளோ பெரிய ஹோட்டல் முதலாளி என் பையனுக்கு வேலை குடுக்குறேன்னு சொல்றாரா? ஐயோ! என் பையன் ரொம்பவே லக்கி. வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் நான் டின்னு கிட்ட போய் சொல்லணும்னு" கூட்டிட்டு போறாங்க. டின்னு ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட, "அம்மா எனக்கு டூரிஸ்ட் கைடா வேலை கிடைச்சிருச்சுமான்னு" சொல்ல, அப்ப இந்த சைனமோட மூஞ்ச பார்க்கணுமே. அவனும் எங்கன்னு சொல்லி கேட்க, ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொல்றான். "ஓ! அங்க தானா? நான் வந்து என்னோட கம்பெனில உன்ன ட்ரெய்னிங்கா எடுத்துக்கலான்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்தேன். ஏன்னா, அங்க நெறைய இன்டர்நேஷனல்ஸ்ல டூரிஸ்ட்லாம் வருவாங்க. வேணா நீ வந்து இங்க ஜாயின் பண்ணா உனக்கு லாங்குவேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ட்ரெய்னிங் எடுத்துட்டு நீ போய் திரும்பவும் கூட ஜாயின் பண்ணிக்கலாமேன்னு" சொல்ல, டின்னுக்கு அது சுத்தமா இஷ்டமே இல்ல. "எனக்கு எதுக்கு ஹோட்டல்ல ட்ரெய்னிங்? நானே முயற்சி பண்ணி வரணும்னு நெனைக்கிறேன். டூரிஸ்ட் கைடுக்கு எதுக்கு ட்ரெய்னிங் நீங்க தரணும்னு நெனைக்கிறீங்க? இல்ல எனக்கு யாரோட பவரும் வேணான்ட்டு" மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுறான். அப்பவும் விடலையே இந்த சைனம்மு. "நீ எப்ப வேணாலும் மாறிக்கலாம். ஆனாலும் என் ஹோட்டலுக்கு வரலாம் ட்ரெய்னிங் எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். டின்னு அவங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு, "அம்மா இது எவ்வளோ வருஷ கனவுல எப்படியோ எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் போறது கரெக்ட்டு தானம்மா? இல்ல ஏதாவது ட்ரெய்னிங் அவன் சொல்லி என்ன குழப்பி விட்டுட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணணும்னு சொல்ல, உனக்கு என்ன தோணுதோ அத செய்டா கண்ணா. உன்னால எல்லாமே முடியும்னு" சொல்லி ரொம்ப மோட்டிவேட்டா பேசிட்டு இருக்காங்க. டின்னு சந்தோஷமா ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்கு ஒரு 5 டூரிஸ்ட்ட வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க திடீர்ன்ட்டு ஒரு திருடன் வந்து அந்த பொம்பள கையில இருக்கிற ஹேண்ட்பேக்க புடுங்க போய் இந்த டின்னும் தடுக்க, தெரியாம குத்த வரான். அந்த நேரத்துல கரெக்ட்டா இந்த டின்னு விலக, அந்த டூரிஸ்ட் மேல பட்டுடுது. மூக்குலேருந்து ரத்தம் வேற வர ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் என்ன, அந்த டூரிஸ்ட் கம்பெனியோட முதலாளியே நேரா வந்துட்டாரு. "இப்படி பண்ணிட்டியே டின்னு! ஃபர்ஸ்ட் டேவே இப்படி பண்ணியிருக்கிறியே! ச்சீ! நீ ஒரு மோசமான ஆளு. நீ ஒரு லக்கியே இல்ல. நீ லக்கி பெர்சனே இல்லன்னு" சொல்லி டைரக்ட்டாவே திட்டிக்கிட்டே இருக்காரு. அப்ப கரெக்ட்டா அந்த சயனம் அங்க வரான். ஏன் வந்தான்னு தெரியல. கரெக்ட்டா வந்ததும், "சார் இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்டு. ஏன் இங்க இந்த ஊர்ல யாருக்குமே எதுவும் நடக்கவே நடக்காதா? போட்டு ரொம்ப திட்டாதீங்கன்ட்டு" டின்னுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பவும் அந்த முதலாளி விடல. "நீனு எங்க கம்பெனிக்கு ஒண்ணும் வேணாம். குடு ஐடி" அப்படின்னு சொல்லி புடுங்கிட்டு போயிடுறாரு. டின்னுக்கு தான் ரொம்ப சங்கட்டமா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. இந்த ஹேண்ட்பேக்க திருடிட்டு போனால ஒருத்தவன் அவன் யாருக்கோ மெசேஜ் பண்றான். அந்த மெசேஜ் யாருக்கு வருதுன்னா, இந்த சைனம்க்கு தான் வருது. அந்த திருடன செட் பண்ணதே இந்த சைனம் தான் போல இருக்கு. சரியான ஆளு தான் இவன். டின்ன எப்படியாவது அவன் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போணும், வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு கிடக்குறான். திரும்பவும் இந்த சன்மீன் பேச ஆரம்பிச்சுட்டான். கிளம்புறேன்." "ஓ! அப்படியா? சரி இன்னும் சொல்லல. சரி வரேன்." அப்படின்னு சொல்லி கொரியன் லாங்குவேஜே யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் டின்னோட அவங்க அம்மா கிட்ட வந்து, "அம்மா நான் இன்னும் 2 நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் இப்பயே கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு" சொல்ல, அவங்க அம்மா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா, இப்பதான் டின்மினும் வேலைக்கு வெளியே போயிருக்கான். அவன் எப்ப திரும்ப வருவான்னு தெரியாது இல்லையா? இவனும் கிளம்பணும்னு சொன்னோனே கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. அப்பவும் அவங்க அம்மா கேட்குறாங்க, "சன்மீன் நீ எதுக்கு ஊருக்கு வந்த? நான் கேட்கவே இல்ல. எதுக்கு ஊருக்கு வந்தேன்னு?" திரும்ப கேட்க, "அம்மா அது வந்து" அப்படின்னு கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே, இது பிஸ்னஸ்க்காக வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட பிஸ்னஸ்க்காக நான் வந்தேன்." கொஞ்சம் தடுமாறியே சொல்லிட்டு இருக்கான். அப்ப டின்னு கரெக்ட்டா வந்துட்டான். அவங்க அம்மாவோ, "என்னடா டின்னு அதுக்குள்ள வந்துட்டேன்னு" சொல்ல, "அம்மா என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்கம்மான்ட்டு" அழுதுகிட்டே சொல்றான். அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்ல, அவங்க அம்மா ரொம்ப வருத்தமா இருப்பானேன்ட்டு ஹோம்லயே பீஸா செஞ்சு தராங்க. சன்மீன் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். "நீ கிவ் அப் பண்ணவே பண்ணாத. வேற இடத்துல அப்ளை பண்ணுன்ட்டு." எனக்கு கிடைச்சது ஒரு ஜாப் தான். அதுவும் ஒரே நாள்ல போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அங்கேயும் வந்துட்டான் இந்த சாய்னாம். "நீ ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்க? என் கம்பெனியும் பக்கத்துல தானே இருக்குது. நீ நெனச்சா வந்துட்டு கூட போலாம்ல. வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ. நீ ஏன் டூரிஸ்ட் கைடா போகணும்னு நெனைக்கிற? வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு ட்ரெய்னிங் எடுத்துக்கோ. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணலாம்ல." அப்படின்னு சொல்லி திரும்பவும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்கான். சன்மீனும் சொல்லிடுறான். இது மாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு டின்னுக்கு கோவம் வந்துடுச்சு. சன்மீன் சாரி நான் கிளம்பி தான் ஆகணும்னு சொல்ல, டின்மின் என்ன சொல்றதுன்னே தெரியல. "எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உன்ன பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? திரும்ப வருவியா வரமாட்டியா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு அது தெரியல" அப்படின்றான். அதுக்கு சன்மீனும், "நீ என்ன சாய்னாமோட ஹோட்டல்ல போய் ஜாயின் பண்ண போறியான்னு?" கேட்க, அவனுக்கு ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கிறான். திரும்பவும் அவனும் வந்து என்ன குழப்பிட்டு இருக்கான். "நீ என்ன போய் ஜாயின் பண்றியான்னு கேட்குற? எங்க அம்மாவ யார்றா பார்த்துப்பா? அவங்கள தனியா விட்டுட்டு நான் எப்படி தான் போறது?" அப்படின்ட்டு இன்னமும் கோவப்படுறான். அதுக்கு சன்மீனும், "சரி, சரி கோவப்படாத. டைமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்.
நீ என்னதான் இருந்தாலும், நீ எங்க தான் போனாலும் உன்னோட ட்ரீம மட்டும் விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் சன்மின் கிளம்பணும் போல இருக்கு. ஸோ நைட்டு சந்திச்சு பேசிக்கிறாங்க. சும்மா எதேர்ச்சியா 2 பேரும் பேசிக்கிறாங்க. டின் உன்னையும் சரி, உங்க அம்மாவையும் சரி நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல, டின்னும் அதே தான் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ திரும்ப வரணும். எனக்காக அப்படின்னு வாய் சொல்ல வருது. இருந்தாலும் எங்க அம்மாக்காக வரணும் அப்படின்னு டின் சொல்றான். அம்மா உங்க கொரியன்ல கும் அப்படின்னா ட்ரீம்ன்னு சொல்றல்ல, அதே மாரி தாய்ல கும்னா இப்படி 2 கையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்ற மாரியே சொல்லிட்டு இருக்கான். கண்ணுலயே பேசிட்டு இருக்கான் டின்னு. அது சன்மீனுக்கும் புரியுது. டின் அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப சன்மீன் வந்து, "அம்மா சின்ன வயசுல நீங்க தூக்கி போடுவீங்களா? நான் கரெக்ட்டா பிளேட்ல கேட்ச் பிடிப்பேன்ல, அது மாரி தூக்கி போடுறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவும் அதே மாரி பண்ண, பட் இந்த டைமு சன்மீன் கேட்ச் பிடிக்கல போல இருக்கு. கரெக்ட்டா போயி டின்னோட மண்டையில விழுக, அவன் அலறிக்கிட்டே போயிட்டுருக்கான். சின்ன வயசுல இவங்கலாம் சேர்ந்து குளிப்பாங்க போல இருக்கு. ஸோ அதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்கிற மெமரீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறேன்னு பேர்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. டின்னும் அந்த சாய்னம் ஹோட்டல்ல போய் கொஞ்சம் ட்ரெய்னிங் எடுத்துட்டு வந்துக்கலாம்னு சொல்லி கிளம்புறான். ஏன்னா சர்டிஃபிகேட் குடுப்பாங்க போல. அதுக்காகவே அவன் போறான். டின்னுமே சொல்றான், "நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க. மறக்காம வந்துரு திரும்பவும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிரியறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட கன்டினியூவா பார்க்கறதுக்கு க்ரஷ் ஆக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.